Good morning, children. Welcome to Maths class. Children, last class we have to learn LCM method. So LCM means least common multiples. Multiples means repeated addition. Any value is given means we have to write again and again same value and then find the common value means two values la which one is common value, that value you have to find, and then the final least value is the least common value. Okay children, in this class we are going to learn new unit 3, patterns. Children, see the definition of pattern. A design can be made of more than one kind of shapes. அதாவது ஒரு டிசைனை நம்ம ஒன் டைமுக்கு மேலே ரிப்பீட்டடாக ட்ரா பண்ணோம்னா இல்லை உருவாக்குனோம்னா அந்த ஷேப்புக்கு தான், அந்த டிசைனுக்கு தான் நம்ம பேட்டர்ன்ஸ்னு சொல்லலாம். ஓகே சில்ட்ரன், லெட்ஸ் see the examples of patterns. சில்ட்ரன், see the example of pattern. இப்போ நான் ஒரு பேங்கிள் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பேங்கிளில் ரெட் கலர் ஸ்டோன், க்ரீன் கலர் ஸ்டோன்னு ரிப்பீட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சைடில் டூ சைட்லேயுமே ஒயிட் கலர் ஸ்டோனில் இருக்குது இல்லையா? அப்போ இது ஒரு பேட்டர்னு, ஒரே பேட்டர்னில் ரிப்பீட் ஆகிருக்கிறதால இது ஒரு பேட்டர்ன் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சில்ட்ரன், see the cloth. இங்கே ரிப்பீட்டடாக சேம் டிசைன் இருக்கு இல்லையா? இந்த ரிப்பீட்டடாக சேம் டிசைன் இருக்கிறதால இது ஒரு வகையான பேட்டர்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைல்ஸ் வச்சுருக்கேன். இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசைன் இருக்குது. இந்த மாதிரி டிசைன் இருக்கிற டைல்ஸும் சேம் கலரில் இருக்கிற டைல்ஸும் இருக்குது. இதை வச்சு நம்ம ஃபில் பண்ணும்போது இந்த டைல்ஸ்லேயும் ஸ்கொயர் டைப்பு, ரெக்டாங்கிள் டைப்பு, இந்த மாதிரி டைப் ஆஃப் டைல்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு வகையான பேட்டர்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த டைல்ஸ்லேயே கூட ஸ்மால் சைஸ் டைல்ஸை வந்துட்டு இந்த வேஸ்ட் டைல்ஸ்லேயும் நம்ம பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி அது ஒரு டிசைனாக மேக் பண்ணுறதுக்கு இந்த டைல்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகுது. அதாவது வந்துட்டு பேட்டர்னா ஒரு சேம் ஒரு டிசைனை ரிப்பீட்டடாக நம்ம அரேஞ்ச் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவோன்னா பேட்டர்ன்னு சொல்லலாம். சில்ட்ரன், see the types of angles. To make patterns of shapes using different number of angles. Children, already we learned first lesson types of angle. 0 டிகிரியில் இருந்துச்சுன்னா we can say that is a 0 angle. Next, this part 45 degree இருந்துச்சுன்னா that is a 0 டிகிரிலேருந்து quarter part இருந்துச்சுன்னா நம்ம we can say that is a acute angle 45 degree. அதாவது less than 90 degree இருந்துச்சுன்னா we can say acute angle. 90 degree இருந்துச்சுன்னா L ஷேப்பில் இருந்துச்சுன்னா the L shape angle is right angle. above 90 degree the values இப்போ 140 degree இருந்துச்சுன்னா above 90 degree இருந்துச்சுன்னா we can say that is a obtuse angle. Next, 180 degree na we can say that is a straight angle. அப்போ ஒரு சர்க்கிளில் 0ல் இருந்துச்சுன்னா 0 ஆங்கிள்னு சொல்லலாம். less than 90 degree இருந்துச்சுன்னா acute angle, exactly 90 degree இருந்துச்சுன்னா right angle, above 90 degree இருந்துச்சுன்னா we can say obtuse angle, ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா 180 இருந்துச்சுன்னா we can say straight angle. Next, அப்போ ஒரு ஃபுல் சர்க்கிள் எவ்வளோ இருக்குன்னா 360 டிகிரி இருக்கும். 0 டிகிரி, அதனுடைய குவார்ட்டர் பார்ட் வந்து 90 டிகிரி இருக்கும், ஆஃப் பார்ட் வந்து 180 டிகிரி இருக்கும், ஃபுல் சர்க்கிள் வந்து 360 டிகிரி இருக்கும். இந்த டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸையும் நம்ம பேட்டர்னுக்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். Children, see the picture. What is the shape? The shape is triangle.
So see the picture, three sides are equal. So three sides are equal means the shape name is equilateral triangle. So equilateral triangle means the angles formed three vertices. See the picture, 1 2 3, three angles are there. So one in the three angles, so two lines meet பண்ணிக்கிற அந்த பிளேஸ்ல இங்க one vertices, two vertices, three verticesல three angle three verticesல இருக்கு. Next, the three angles are equal in measure and they are equal to 60 degree. one angle எவ்வளோ இருக்கும்னா 60 degree இருக்கும். அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்கும்னா 180 degree. 60 plus 60 plus 60 means we can say that is 180 degree. So one angle எவ்வளோ இருக்கும்னா 60 degreeல இருக்கும். Children, I am going to draw one straight angle. The straight angle center point divide three part means straight angle value is 180 degree. Straight angle value is 180 degree. Three part divide பண்றதால divided by 3 is equal to, அப்போ 180 divided by 3 means 3 table 6 3s are 18. Subtract the value, get 0. This 0 you can adding the quotient means the value is 60 degree. So equilateral triangle three angles form ஆயிருக்கு இல்லையா, அப்போ அதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த ஸ்ட்ரைட் ஆங்கிளில் த்ரீ பார்ட்டாக டிவைட் பண்ணும்போது ஒன் ஆங்கிள், டூ, த்ரீ ஆங்கிள். ஸோ த்ரீ ஆங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா த வேல்யூ இஸ் 180 டிகிரி. அப்போ ஒன் ஆங்கிளும் எவ்வளோ இருக்குன்னா 60 டிகிரி இருக்கும். 60 + 60 + 60 get 180 degree. Children, see the sum. Finding the angle of a square using a circle. So first we draw one square shape and then use the circle shape and find the angle value. So first we write the angle of a circle value. Now I am going to write angle of a circle is so full circle value is 360 degree. Next, already you know the square shape liya. இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் சென்டரில் சர்க்கிளில் ட்ரா பண்ணிட்டோம்னா we get 1 2 3 4 4 ஸ்கொயர் பாக்ஸ் கிடைக்குது. அப்போது ஒன் ஸ்கொயர் பாக்ஸ்லேயும் ஒரு ஆங்கிள் வேல்யூ ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே ஒரு ஆங்கிள், நெக்ஸ்ட் திஸ் சைடு ஒன் ஆங்கிள், திஸ் சைடு ஒன் ஆங்கிள் அண்ட் திஸ் சைடு ஒன் ஆங்கிள். ஸோ 4 angles ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா. ஸோ ஆங்கிள் ஆஃப் சர்க்கிள், சென்டர் சர்க்கிள் வேல்யூ இஸ் 360 degree divided by how many angles are there? 1 2 3 4. So 4 square shape இருக்கு இல்லையா, 4 ஆல் டிவைட் பண்ணோம்னா now divide the value 360 divided by 4. 9 4s are 36. 36 minus 36 get 0. This 0 you can adding the quotient means the value 90 degree. So the answer is the angle of a square is 360 degree divided by 4 is equal to 4 square value இருக்கிறதால 4 ஆல் டிவைட் பண்ணோம்னா we get 90 degree is the answer. Children, see the exercise sum. Exercise 3.1. First sum. Find the angle of the given shape using the equilateral triangle. So first one shape is given. The given shape is this shape. இந்த ஷேப்லேருந்து நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணோம்னா, கார்னர்ஸில் லைன்ஸை ட்ரா பண்ணோம்னா we get A point, B point and C point and D point. இப்போ இந்த A பாயிண்டில் A ஆங்கிள் இருக்குமா, நெக்ஸ்ட்டு B பாயிண்டில் இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே C பாயிண்டில் இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும். பாயிண்ட் Dயில் இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும். இதில் இப்போ இங்கே இருக்க இந்த
பாட்டமில் இருக்க வேல்யூவில் center of the angle value already straight angle values. Angle of a straight angle value is 180 degree. Now we write the value angle of straight angle is equal to 180 degree. So 180 degree divided by இங்கே 3 angles இருக்கு இல்லையா, இது ஒரு angle, நெக்ஸ்ட் சென்டரில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, 3 angle ஃபார்மாக இருக்கு இல்லையா. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணோம்னா ஆல்ரெடி 180 divided by 3 means we get 180 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 6 3s are 18. Subtract the value, get 0. This 0 you can adding the quotient means get 60 degree. So angle of the straight angle value 180 degree. 3 angles form ஆயிருக்கிறதால 3ஆல் டிவைட் பண்ணோம்னா get 60 degree. அப்போது angle A value எவ்வளோ இருக்குன்னா இந்த angle A value 60 degree இருக்கும். நெக்ஸ்ட்டு angle B, angle Bயில் வந்துட்டு 2 angle form ஆயிருக்கு இல்லையா, அப்போது 60 plus 60 degree get 120 degree. 60 plus 60 120 degree. Next angle C, angle C is equal to 2 angle form ஆயிருக்கா, அப்போ 60 degree plus 60 degree get 120 degree. Next angle D is equal to only one angle, so this value is 60 degree. Next second sum, this shape, this shapeல கார்னராக நம்ம லைன்ஸ் போட்டோம்னா சென்டரில் ஒரு சர்க்கிள் கிடைக்கும். அப்போ we have to write angle of the center is, angle of the center is circle-லே அந்த circle value is 360 degree divided by 1 2 3 4 பார்ட் இருக்கு இல்லையா. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணோம்னா divide the value 360, 9 4s are 36. Subtract the value, get 0. This 0 you can adding the quotient means get 90 degree. So the angle of the center value is 90 degree. Children, see the second sum. Find the angle of a rectangle using a circle. So find the value for rectangle value. You have to use the using that circle value. Already we have to find the square shape layer. Now we have to find the rectangle, the same model. First we have to draw the rectangle shape. In center you have to use circle. So this way we have to draw means one rectangle shape and center one circle draw means we get 1 2 3 4 rectangle shape. So center of the angle value is already we know full circle value is 360 degree layer. So we have to write first step angle of the center, angle of the center circle is 360 degree divided by 4 rectangle is there layer. So divided by 4 means is equal to 360 divided by 4. 9 4s are 36. Subtract the value, get 0. This 0 you can adding the quotient means the value is 90 degree. So each vertices is 90 degree. So one side we get 90 degree. Children, see the exercise 3.2 sum. First one, mention the time in the clock when the angle is, first one is 180 degree, second one is 90 degree, third one is 60 degree. இங்கே கிளாக் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாக்கில் நம்ம 2 ஹேண்ட்ஸை போட்டுட்டு அதுலேருந்து அந்த 2 ஹேண்ட்ஸை மென்ஷன் பண்ணி 180 டிகிரினா என்ன ஆங்கிள், 90 டிகிரினா என்ன ஆங்கிள், 60 டிகிரினா என்ன ஆங்கிள்னு நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே children, let's see the answer. Children, see the clock.
இங்கே 2 ஹேண்ட் இருக்கு இல்லையா, அந்த 2 ஹேண்டும் ஆப்போசிட் சைடில் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா we can say straight angle. The value is 180 degree. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஒன் ஹேண்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஒன் ஹேண்ட் சைடில் இருக்குது இல்லையா. ஸோ எல் ஷேப்பில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எல் ஷேப்பில் இருந்துச்சுன்னா we can say the angle name is right angle. The value is 90 degree. நெக்ஸ்ட் ஒன், ரைட் ஆங்கிளை விட வேல்யூ வந்து லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா, இப்போ 4 நம்பர்ஸில் ரைட் ஆங்கிள் நம்ம காமிச்சோம் இல்லையா, இப்போ லெஸ் தென் 1 2 3 இந்த 3 வேல்யூஸில் லெஸ்ஸாக இந்த மாதிரி லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா we can say that angle name is acute angle. இப்போ இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி இருக்கும், இல்லை 70 டிகிரி இருக்குன்னு சொல்லலாம். லெஸ் தென் 90 டிகிரி இருந்துச்சுன்னா we can say acute angle. Children, see the second sum. Find the angle made by the hands of the clock at the given time. First one is 11 o'clock, second one is 9 o'clock, third one is 6 o'clock. Fourth sum, 6 o'clock 10 minutes. Fifth sum, 6 hour 45 minutes. Sixth sum, 6 hour 30 minutes. Okay children, let's see the answer. Children, see the clock. Small hand வந்து 11ல் இருக்குது, another one hand வந்து 12ல் இருக்குது. அப்போது இந்த வேல்யூ வந்து 2 பாயிண்ட் இன் பிட்வீனில் இருக்கிறதால இந்த ஷேப் வந்து acute angle மாதிரி இருக்குது. ஸோ the angle name is acute angle. Next, clock time is 9 o'clock. ஸோ one hand 9ல் இருக்குது, another one hand 12ல் இருக்குது. ஸோ 4 பாயிண்டில் இருக்குது. ஸோ இந்த 4 பாயிண்டில் in between the shape is L shape. ஸோ 90 டிகிரி இருக்கு இல்லையா. ஸோ the angle name is right angle. Next one, third clock. one hand 12ல் இருக்குது, one hand 6ல் இருக்குது. The time is 6 o'clock. ஸோ ஆப்போசிட் சைடில் இந்த 2 ஹேண்ட்ஸும் இருந்துச்சுன்னா we can say that angle name is straight angle. The value is 180 degree. Next, one hand 6ல் இருக்குது, another one hand 2ல் இருக்குது. ஸோ more than 4 பாயிண்ட் இருக்குது. ஸோ more than 4 பாயிண்ட் இருக்கிறதால the shape is obtuse angle. ஸோ obtuse angle போது above 90 degree இருக்கும் வேல்யூ. Next, the time is 6:45. ஸோ 4 பாயிண்ட்ஸ்க்கு பிட்வீனில் இருக்கிறதால we can say that is a right angle. நெக்ஸ்ட் ஆங்கிள் பாருங்கள், ரெண்டு ஹேண்டுமே சேமாக ஒரே பிளேஸ்லேயே இருக்குது, ஸ்மால் ஹேண்டு லாங் ஹேண்டும். அப்போது ரெண்டு ஹேண்டுமே ஒரே பிளேஸில் இருந்துச்சுன்னா we can say that is the time is 6:30. the angle name is zero angle. Children, see the bookwork, page number 22. Arrange the given words to form a pattern. Some words is given. See the words: depth, called, walked, mice, played, pulled, breadth, rise, length, width, price, voice. See the words. The ending words are different. Some words with same pattern is repeated. Now see the first word, th is ending. Next one is ed. Next one is ed. Next one is ce. So 3 ways to we have to arrange. So first one, th ending words we have to arrange means first word depth, second one breadth, third one length, fourth one width. Next we have to arrange ed words. The ending words ed: called, walked, played, pulled. Next is ce ending words: mice, rice, price, voice. This way to arrange the words. Children, see the next Phillips. Form the words ending with in and ale to make a pattern. Some words is given: B, W, P, T. See the first circle. Now we have to arrange the words means
we have to join the word in. So first Phillips, bin, next one win, next one pin, next one tin. See the second circle. See the words letters M, B, S, T. The word is ale. So we write mail, next one bail, next one sail, next one tail. Children, next see the exercise 3.3 Phillips. First one, write down the collection of words by ending with ENT and HT. First one, went, sent. The ending word is ENT. So next one is B is given. So we write bent, BENT. Next, rent, RENT. Next one, tent, TENT. Next Phillips, night, light. Next one is R is given. We have to write IGHT. So write bite. Next one is might. Children, see the second Phillips. Fill in the blanks. First one, C-AT, B-AT, G-AT. So the missing letter is O. So the word is goat. Next one, boat. Next one, goat. Second sum, R-D, B-D, W-D. So the missing word is letter is E. So first one, red. Second one, bed. Third one, wed. Thank you, students.